ஓரல் ராபர்ட்ஸ் ரொம்ப பிரசித்தி பெற்ற அமெரிக்க பிரசங்கியார். விசுவாச விதையை பற்றி ரொம்ப தீவிரமா பிரசங்கிச்ச ஒரு ஊழியர். இது அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஓரல் ராபர்ட்ஸ் அப்போதான் வளர்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு இளம் ஊழியர். குறிப்பிட்ட ஒரு சர்ச்சின் கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. தரித்திரத்தின் பிடியில இருந்த காலகட்டம் அது. கல்யாணமாகி அப்பதான் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்த சமயம். வறுமையின் காரணமா வீட்டு வாடகை கட்ட கூட வசதி இல்லாததால வேற ஒரு விசுவாசியோட வீட்டுல ஒரு ரூம்ல கணவன், மனைவி மற்றும் அந்த சின்ன குழந்தை தங்கி இருந்தாங்க. குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லாத நிலைமை. ஒரு நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது அவருக்கு அந்த மாசத்துக்கான சம்பளத்தை அந்த சர்ச்ல கொடுத்தாங்க. ரொம்ப சொற்ப அமௌண்ட் தான். ஆனா அதுலயும் ஒரு பெரும் பங்கு ஓரல் ராபர்ட்ஸ் அந்த சர்ச்சுக்கே காணிக்கையா கொடுத்துட்டாரு. வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட விஷயத்த சொன்னதும் பெரிய வாக்குவாதம் ஆயிடுச்சு. குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லாத இந்த நேரத்துல இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை சர்ச்சுக்கு கொடுப்பீங்களா காணிக்கையா? நம்ம குடும்பத்தை பத்தின அக்கறை இல்லையான்னு சொல்லி மனைவி ரொம்ப கோச்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் வாக்குவாதத்தின் உச்சத்துக்கு போய் கோவப்பட்டு அப்படியே இரவு தூங்கி போனாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஓரல் ராபர்ட்ஸோட ரூம் கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. இந்த ராத்திரி நேரத்துல யார் நம்ம வீட்டு கதவை தட்ட போறாங்கன்னு சொல்லி வந்து அவர் கதவை திறந்து பார்த்த பொழுது அதே சர்ச்சை சேர்ந்த வேற ஒரு விசுவாசி அங்க நின்னுட்டு இருந்தாரு. அவர் ஒரு பிசினஸ்மேன். என்ன விஷயம் இந்த நேரத்துல வந்திருக்கீங்கன்னு ஒரு பதப்பதைப்போட ஓரல் ராபர்ட்ஸ் கேட்ட பொழுது அந்த விசுவாசி சொன்னாரு, எப்பவும் போல என் வேலையை முடிச்சிட்டு நான் இன்னைக்கு நைட்டு வந்து தூங்குறதுக்கு படுத்தேன். ஆனா எனக்கு தூக்கமே வரல. நானும் தூங்குறதுக்காக என்னென்னவோ செஞ்சு பாக்குறேன். ஆனா எனக்கு தூக்கம் வரவே இல்லை. சரி என்னன்னு எழுந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை காமிச்சு உங்களுக்கு உதவணும்னு சொல்லி என்ன அனுப்பியிருக்காரு. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என் தேவைக்கு போக என்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா பணங்களை நான் சின்ன சின்ன டின்னுகள்ல போட்டு என் வீட்டுக்கு பின்னால இருக்கிற மரத்துக்கு கீழே புதைச்சு வைப்பேன். ஆண்டவர் இன்னைக்கு காமிச்சு அந்த டின்னை எடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து தர சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. அந்த டின்னை எடுத்துட்டு வந்திருக்கேன், தயவு செய்து இதை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். ஓரல் ராபர்ட்ஸ் எவ்வளவு மருத்துவம் இல்ல, இது ஆண்டவர் என்ன உங்களுக்காக கொடுக்க சொல்லி இருக்காரு. எனக்கு தூக்கம் வராம செஞ்சு உங்களை காமிச்சு உங்களுக்கு இதை கொடுக்க சொல்லி என் ஆண்டவர் அனுப்பியிருக்காருன்னு சொல்லி அந்த டின்னை இவர் கையில கொடுத்தாராம். அந்த டின்னை வாங்கி திறந்து பார்த்த பொழுது அதுல $400 இருந்ததாம். ஓரல் ராபர்ட்ஸ் சொன்னாராம், என் வாழ்க்கையில $100 கூட நான் முழுசா என் கையால வாங்கினதே இல்ல. இந்த $400 ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினாராம். இன்னைக்கு ஒருவேளை நாம கூட சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட தருணங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து வரலாம். ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு ஆசீர்வாத குறைவு, ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாம தேவனையே சார்ந்து காத்திருக்கிறோம். சில நேரங்களில அழுது புலம்பி சோகத்தின் உச்சத்திற்கே சென்று நம்மளையும் அறியாம டயர்டாகி நாமளே தூங்கி போயிருப்போம். ஆனா வேதம் சொல்லுது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு சொல்லி. ஒருவேளை வெளியரங்கமா நமக்கு அந்த காரியங்களை பத்தி என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்காக காரியங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார்னு வேதம் சொல்லுகிற வண்ணமாக தேவன் தாமே உங்கள் ஒவ்வொரு தேவைகளையும், உங்கள் ஒவ்வொரு ஆசைகளையும், உங்கள் ஒவ்வொரு வாஞ்சைகளையும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். விசுவாசியுங்கள், பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஆமென்.